ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போது தோட்டத்தில் தென்னை, மகோகனி, அப்புறம் கொய்யா இது மாதிரி நிறைய செடிகள் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு நர்சரிக்கு வந்திருக்கோம். ஒரு நர்சரி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2-3 நர்சரி போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். நாட்டு தென்னை எங்கே கிடைக்குமோ அங்கே போய் வாங்கலான்ட்டு இருக்கோம். வாங்க, நாங்கள் எந்த நர்சரிலாம் போகிறோம், என்ன செடிகள்லாம் வாங்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த நர்சரிக்கு வந்தோம். இங்கே நிறைய எல்லா செடிகள், பழ செடிகள் எல்லாமே இருந்தது. நாட்டு தென்னை நிறைய இல்லை, நாங்கள் கேட்ட அளவு இல்லை. அதனால நாங்கள் இப்போ கிளம்பி வேற நர்சரிக்கு போயிட்டு இருக்கோம். நர்சரி போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நர்சரிக்குள்ளவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா செடிகளும் பழ வகைகளும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாருங்க, எல்லாமே நல்ல அந்த நல்ல குவாலிட்டியா இருந்தது. அந்த செடியோட இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, இந்த நர்சரியில நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அங்கே வேலை பார்த்த அந்த நம்ம தமிழ் ஒரு ஆள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒவ்வொரு செடியும் பற்றி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இது என்ன, அது என்ன, இவங்க இந்த இது உரம், இந்த அத்தான் போய் பார்க்குறாங்கல்ல, இது மண்புழு உரம். இது நிறைய அவங்க பேக்கெட்டு, அதாவது மூடையா கட்டி வச்சிருக்காங்க. இது சேல் பண்றாங்க. நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கிடலாம். நம்ம அவங்ககிட்ட செடிகளும் வாங்கும் போது நம்ம இதுவும் சேர்ந்து வாங்கிக்கிடலாம். அந்த மண்புழு உரம் காட்டினேன்ல, அது 1 கிலோ 20 ரூபா சொன்னாங்க. நம்ம மொத்தமாக வாங்கும் போது நாங்கள் குறைச்சி தரோம் அப்படின்னாரு. இது பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு. இதுல நிறைய பழம் இருந்தது. நேற்று தான் அவங்க நிறைய பறிச்சு சேல் பண்ணாங்களாம். குற்றாலத்துல இது விற்க போகுமா. குற்றாலத்துல இது 1 கிலோ 150 ரூபா. இதே நாங்க நேற்று இதுல திருநெல்வேலியில ஒரு பழக்கடையில கேட்டோம். 1 கிலோ 300 ரூபா சொல்றாங்க. இந்த நர்சரியிலும் நாங்கள் கேட்ட நாட்டு தென்னை இல்லை, கண் இல்லை. ஆனால் அதை காட்டினார், இந்த போட்டிருக்காரு பாருங்க. இது 2 months ஆகுமா இந்த நாட்டு கண் சேல் பண்ணுறதுக்கு. அதனால இந்த பாருங்க, இதுதான் அந்த தென்னை நாட்டு கண். சேல் பண்ணுறதுக்கு 2 months ஆகும் அப்படின்னாரு. எங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணுங்கிறதுனால நாங்கள் இன்னொரு நர்சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஃபென்ஸ் அதாவது வலை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பன்னி காட்டு பன்னி எல்லாத்தையும் கலப்பி இது தேங்காவை சாப்பிட்டு போயிருமா. இந்த பாருங்க, அந்த வலைய காட்டினாங்களா அத்தான், அந்த வலை வழியா அடி வழியா பண்ணி எவ்வளவு சேஃபா போட்டிருந்தா கூட அது போயிருந்தான். ரொம்ப கஷ்டம்தான் சொன்னாங்க. அதே மாதிரி கரடி வருமா, மிளா வருது, இப்படிலாம் சொன்னாங்க. அவங்களும் நிறைய சேஃபுக்கு நல்லா இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் தோட்டத்துலேயுமே மிளாலாம் வருது, கரடி வருது. அதனால நம்ம எவ்வளவுதான் நல்ல சேஃபாக ஆக்கி வச்சாலும் இப்படி பிரச்சனைகளும் இருக்குது. இந்த பாருங்க, குரோட்டன்ஸ் பாருங்க, வீட்டு முன்னாடி வைக்கக்கூடிய அழகு செடி, அழகுக்காக நம்ம வச்சுக்கிடலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ரோஸ் செடி அது மாதிரி நிறையவும் இந்த நர்சரியில் இருந்துச்சு. அப்புறம் இந்த பன்னி பற்றி நான் சொன்னேன்ல, அது பன்னி நாயே அந்த வேட்டை நாயெல்லாம் எல்லா டைப்பும் உண்டு. வேற என்ன பழங்கள்லாம் இருக்கு? அந்த ஸ்டார் ஃப்ரூட் அது எப்படி இருக்கும்? நல்ல ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமா? இருக்கா அவங்கள்ட்ட? அது காய் இனிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும், புளிப்பு எல்லாமே. பழமா இருக்காது இது? பழமா இருக்காது. பழம் ஆகுமோ? அது இல்ல, நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். பழம் ஆகும். இது பழம் ஆகும்போது தரவை தான் அடிச்சிடும். பழம் நல்லா இருக்கும், எல்லோ கலர் தான் இருக்கும். கவரு எது? பங்கனப்பள்ளி சப்போட்டாவா? இல்ல, மாமரம். மாமரம் தான், பங்கனப்பள்ளி. எத்தனை வெரைட்டி இருக்கு? இது எங்க தேடி 2 இமாம் பஸ்ஸும் பங்கனப்பள்ளி தான் இருக்கு. பங்கனப்பள்ளி. பங்கனப்பள்ளி இது எவ்வளவு? இது 225. பெரிய மரம். இது மகாகனி கிடைக்குமா? மகாகனி இங்க மகாகனி இல்ல.
இல்லை ஆனால் டிமாண்ட்னா கிடைக்கும். முன்னா இருந்துச்சு அவங்கள்ட்ட. அது இப்போ அரசுங்களா ஃப்ரீயாக தருவாங்க. காலம் இருக்குது. ஃப்ரீயா கொடுப்பாங்க. சொன்ன காலம் இருக்குது. டிஜே ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் 800 ரூபா தருவோம். 800 ரூபாயா? டிஜேல சொல்ல வந்தாங்க. அந்த அந்த பூவையும் இந்த பூவும் இடிக்க விடாம வச்சு அப்படி கிடையாது. எப்படி அடிப்பீங்க? செவல்லி மரம் இருக்குல்ல, குட்டை மரம், அந்த குட்டை மரத்தை அந்த பாலை வெடிக்க முடிச்சோம். 30 பெரிய மரத்தில் வந்து பாலை வெடிக்க முடிய சமயம் அந்த ஆண்பூ வெட்டி நீக்கிடுவோம். ஆண்பூ நீக்கிட்டு ஆச்சுன்னா இன்னைக்கு ஆண்பூ நீக்கிறோம்னா 2 நாள் கழித்து அதில் பருவத்துக்கு வந்துடும். பருவத்துக்கு எப்படி வந்துன்னு தெரியுன்னா நுனியில் தண்ணி மாதிரி திரவமாக வரும், தேனீச்சி ஆடும். அப்போ அந்த பருவத்துக்கு வந்துட்டு அர்த்தம். 3ஆவது நாள் வந்துடும். இதை நாட்டுத்தனையில் ஏறி நாட்டுத்தனையில் ஆண்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணணும். இதை இந்த ஆண்பூ நீக்கும் போது அப்படியே எடுத்து ஒரு கதிர் கூட உள்ளே கொட்டக்கூடாது. கொட்டாமல் கீழே தோண்டி மூடிடணும். அப்போ அந்த தென்னைக்கு மகரந்தம் இருக்காது. இந்த தென்னையில மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் லேப் ரூமில் கொண்டு வந்து 200 ஹீட் பண்ணி 200 இது ஹீட் பண்ணி அதில் 3ஆவது நாள் அதில் மகரந்தத்தை சலனத்துக்கு எடுக்கணும். நீங்கள் போட்டோன்னா 2 நாள் அது மகரந்தம் எடுக்கிறது. அதை சலனை போட்டு சலித்து எடுத்து வலையில் ஏறி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி 1 மாதம் தான் பண்ண முடியும். ஆமாம், எல்லாமே எங்கிட்ட இருக்கலாம். 1 மாதம் பண்ணியாச்சுன்னா அந்த காய் செட் ஆகிடும். செட் ஆகிட்டா நுனியில் ஒரு பச்சை மாதிரி ஒரு கருப்பாகிடும். கருப்பாகிட்டுனா செட் ஆகிட்டா அர்த்தம். அப்புறம் இன்னைக்கு தேதி இன்னைக்கு ராசிட்டிங்கன்னா மட்டையில் எழுதி போட்டுருவோம். 21/1/26 அப்படின்னு மட்டையில் எழுதிக்கணும். அது வந்து கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு அந்த காயை வச்சு கொண்டு போட்டோம். 1 வருஷம் ஆயிருமா காய்? அந்த காய் செட்டாக இந்த தண்ணி காய் இருந்து அது பெருசாக வரதுக்கு 1 வருஷம் ஆகிடும். குவாலிட்டி சைஸ் கொடுத்தீங்களா காய், அந்த காய் பெருசாக வந்து இளநீ தேங்காய் வர்றதுக்கு 1 வருஷம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீல பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்கு. அதில் வந்து நல்ல பழமாக இருக்குது, பறிச்சு தாங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் நான் பறிச்சு தரேன், அவரும் சாப்பிடக்கூடிய டைமு, சரி நான் பறிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் பறிக்க போனார். இங்கே பாருங்கள், அவர் என்ன சொன்னார்னா இதில் நல்ல எல்லோவாக இருக்கிறது தான் நல்ல பழுத்தது, ஆனால் கீழே நிறைய விழுந்து கிடந்தது. அதில் எப்படி நல்லா தானே இருக்குது அப்படின்னு. அதில் புழு இருக்கும், கீழே விழுந்தது வேண்டாம், நான் உங்களுக்கு மரத்துலேருந்து பறிச்சு தரேன்னு பறித்து தந்தார். அது வாங்கலாம். வாங்குங்களா கொஞ்சம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வாங்க முடியாது அவங்களுக்கு. தென்னை மரம் கண்ணு வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இப்போ தான் போட்டிருக்காங்க, 2 months ஆகுமா. அதனால நாங்கள் வேற ஃபார்முக்கு போக போகிறோம். அப்புறம் வந்து குட்டை நெட்டை தென்னை இருக்குது. அது வந்து ஒரு கண்ணு வந்து 500 சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல நெல்லி நிறைய நட்டி வச்சிருக்கு. நெல்லாம் நிறைய நெல்லிய பாரு, நெல்லிய பாரு எவ்வளவு நெல்லி கிடக்குன்னா. மாமரம் அந்த சைடு மாமரம், அந்த பக்கம் மாமரம் இருக்கோ, என்னடா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இந்த பக்கம் மாமரம். ஆமா, இதே மாதிரி பெயிண்ட் அடிக்கணும். எறும்பு வராம இருக்கு, கீழே பெயிண்ட் அடிச்சிருக்காரு. என்ன இது பழுக்காமலே நல்லா தான் இருக்கு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு ஒரு சீட்டு தருவாங்க, என்ன நம்ம வாங்க போறோம் அப்படின்னு அதுல எழுதி தருவாங்க. அப்ப நம்ம அதை கொண்டு போய் உள்ள போனா அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து நீ என்ன வாங்க வந்திருக்கீங்க என்னன்னு அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க. பெரிய ஃபார்ம் டி, பெரிய ஃபார்ம். இப்ப இல்லாதனால எங்களுக்கு வந்து கிடைக்காதனால நாங்க ஒண்ணுமே வாங்கல. சொல்லிதான் போறோம். ஆமா, திருப்பி வரும்போது இந்த ஆபீஸ்ல போயிட்டு நாங்க ஒண்ணும் வாங்கல அப்படின்னு, வாங்கினோம்னா வாங்கினோம், வாங்கலன்னா வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். மாடல் அழகான், கண்ணுக்குட்டியும் நிக்கி பாருங்க. அதான் இதெல்லாம் இருக்கு தானி, கொக்கு எல்லாம் இருக்கு. ஆமா, நிறைய பேர்ட்ஸ். மயில் இல்லையே பாலமுருகன்? மயில் இருக்கும், ஓட்டி இருப்பாங்க. நம்ம தோட்டத்துல எவ்வளவு மயில், அதை ஓட்டி விடல. இந்த பாருங்க, அந்த நர்சரியில நாங்க எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியில வரும்போது அந்த வாட்ச்மேன் வந்துட்டு எங்கிட்ட வந்து பேசினாரு, என்ன வாங்கினீங்களா என்ன அது கேட்டாரு. அப்போ நாங்கள் வாங்கலை, நாங்கள் இப்போ அடுத்த நர்சரி போக போகிறோம். கேட்டை திறந்து தந்தாரு. இந்த கேட்டுக்கு வெளியில் பாருங்கள்
ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஓடை மாதிரி போச்சு, ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அதில் இறங்கி எங்களுக்கு வந்து வீடியோலாம் எடுக்க முடியலை, டைம் இல்லாதனால நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இங்கே போகிற வழியிலும் பாருங்க, ரொம்ப அந்த 2 சைடுமே வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள், அதே மாதிரி நிறைய வாழைலாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்க, அடுத்தால ஒரு பெரிய நர்சரி இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நிறைய பெரிய பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன ஏரியாவில் வச்சுருந்தாங்க. அதை போய் பார்த்தோம். அதில் வந்து தென்னை இல்லாட்டாலும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தோம். கொய்யா, அப்புறம் வந்து பலாமரம் கன்று எடுத்தோம். அப்படி கொஞ்சம் ட்ரீஸு, மகோகனி எடுத்தோம். நெல்லி எடுத்தோம், அதாவது சின்ன நெல்லி, அரிநெல்லியை வாங்கினோம். இது பண்ண முடியுமா? ஜிபே பண்ணலாம்ல? பண்ணலாம்ல, ஓகே. இந்த கொய்யா கொய்யா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டு கொய்யா தானே இது, விதை போட்டு தான். நாட்டு கொய்யானா பொடிச்சா சூப்பர் இருக்கும்ல. ஆமாம், இது விதை ஆமாம். சரி, தென்னை லாஸ்ட் எவ்வளோ கொடுப்பிய? இது குட்டை நட்டை தானே? ஒரிஜினல் குட்டை தானே சார். குட்டை நட்டை குட்டை. ஆமாம், 2 வருஷத்துல பாலை வருது. ஆமாம், குட்டை. அது வந்து அங்க சொன்னது குட்டை நட்டை, இது குட்டை தென்னை, அப்படிதானே? ஆமாம். இதில் ஒரு 10 தென்னை எடுத்துகிட்டு போயிடுவோமா? தென்னை எடுப்போம். இது இந்த நர்சரியில் நாங்கள் நிறைய வாங்கலை, அதனால இதை வந்து நாங்கள் கார்லேயே கொஞ்சம் வாங்கினதை காரில் ஏற்றியே கொண்டு வந்துட்டோம். அதை பாருங்க, காரில் வந்து லோட் பண்ணுறாங்க. பாருங்க, இது வந்து சின்ன நர்சரி தான். அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போனது நல்ல பெரிய ஃபார்மு, அதில் நிறைய ட்ரீஸ் இருந்தது. இது வந்து சவுக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து 8 ருபீஸா ஒரு செடி. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு. அது பாருங்கள், பலா எல்லாம் வந்து பலா மரமாக நல்லா பெருசாகவே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த நர்சரியில் மகோகனி எடுத்துகிட்ருக்கோம். அங்கே வந்து இப்போ இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 35 ட்ரீஸ் தான் இருக்கான். ஒரு செடியோட விலை வந்து 30 திரம்ஸோ 40 திரம்ஸோ சொல்லியிருக்காரு. ஃபைனலைஸ் பண்ணலை இன்னும். வெள்ளை கொய்யா இல்லை, நம்ம வீட்டு முன்னாடி வச்சு அரிநெல்லின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குதா, பாலமுருகன் அந்த இதுக்கு நடுவில் நிற்கிறது. இந்த நெல்லிக்காய் வாங்க அப்போ கொஞ்சம். எந்த நெல்லி? குட்டி குட்டியாக இருக்குல்ல, நம்ம அந்த கத்தப்பள்ளியூரில் இருக்குது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டு. அது நாட்டு நெல்லி. நம்ம வீட்டில் நிற்கிறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க நாட்டு நெல்லி. இது அரிநெல்லின்னு சொல்லுவாங்க என்ன. இது நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த நெல்லிக்காய் மாதிரி இல்ல, இது செவந்தது சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்கா? ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இப்ப இல்ல சார், போயிட்டது. அது நெல்லி இருக்கோ? இதுல ஒரு அந்த வலா எப்படி வரும்னு தெரியாது, சும்மா வச்சு பாப்போம். அந்த கொய்யாவில் 5 எடுத்து நல்ல பாத்துறீங்களா? சரி, 5 எடுத்துட்டா? ஆமா, எடுத்துட்டாரு. இதுல ஒரு 5 எண்ணம் எடுங்க. 5 4 அந்த ஒன்று எடுத்துக்கா. அந்த வெளியே ஒன்று எடுத்துக்கா, நல்ல பாத்துருங்க. இந்த இது எடுங்க. நாங்கள் இப்போ அடுத்த நர்சரிக்கு போகிறோம். இப்போ 2 நர்சரி பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, போகிற வழியில் ஆடு, எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அழகாக ஓடுது ஆடெல்லாம், காருக்கு பயந்து ஓடும்.
வெள்ளாடு அது வந்து பிளாக் கலர்ல இருக்குதா? வயலட் அம்மா அப்படியா? இது வெள்ளாடு. அது வெள்ளாடு. சங்கரன் கோயிலுக்குள்ள இதெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களா? அவங்க கோயில் சித்து 99 வருஷம் நீசிக்கு எடுத்துக்கலாம். சரி 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 சரி. அங்க அது வெள்ளாடு நினைக்கும். அந்த வெள்ள மாடு கோயில் மாடா? திருச்செந்தூர் கோயில் மாடு. யாருனாலும் எடுக்கலாம். யாருனாலும் எடுக்கலாம். அப்படியே கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் யாருனாலும் எடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த கட்டுப்பட்டு இப்போ 3 வருஷம் கண்டினியூவா கட்டலன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. என்னது கட்டணும்? அதுக்கு வாடகை கிட்டுவோம். ஆமா ஆமா யூக்கலிப்டஸ் ஒரு டைம் வெட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வளர்க்கும். இது கோயிலுக்குள்ள இருந்தானே அது தண்ணி கூட வேணுமாக்கும். தண்ணியில ஒரு தண்ணி கட்டி நிக்கீங்களா? இது குளம்ல சார். குளத்துக்குள்ள இந்த மரம் வந்து காத்துல இருக்க ஈரப்பசையை வச்சே வாழ்ந்துரும். ஆமா அதான் கேட்டேன். இவ்வளவு தண்ணி தேவையில்லை. இந்த மரம் வந்து அதுக்கு நிறைய அங்கே நிறைய இருக்கு. இது மெடிசனுக்காக போகுது. மெடிசனுக்கு இல்ல, எல்லாம் பேப்பருக்கு தான் போகுது. பேப்பருக்கா? இந்த உட்டு ஒண்ணே இருக்குல்ல. நாங்கள் எல்லா நர்சரியும் போயிட்டு கடைசியில் பாளையங்கோட்டையில் ரயில்வே கேட் பக்கத்தில் குறிஞ்சி நர்சரிக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இதில் வந்து நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து கம்மியாக, அதாவது நம்ம வீடுகளுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு செடிகள் மரக்கன்றுகள்லாம் இருக்குது. பாதாம் செடி இருந்தது, அப்புறம் கருவேப்பிலை, எல்லா செடிகளுமே மேக்சிமம் நாங்கள் எதிர்பார்த்த எல்லா செடிகளுமே இருந்தது. தென்னங்கன்றும் இருந்தது பாருங்க. மற்றபடி எல்லா செடிகளுமே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே இருந்து இது பாருங்க மஹோகனி நிறைய இருந்தது. எல்லாமே நல்லாவே இருந்தது. சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால விலை கூடான்னு தெரியலை. நாங்கள் போன மற்ற நர்சரியை விட இங்கே வந்து எல்லா செடிகளுமே கொஞ்சம் விலை கூட தான் இருந்தது. நாங்கள் வந்து இதில் அது என்ன செம்பருத்தி வாங்கினோம். நாட்டு செம்பருத்தி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து கொய்யா பாருங்கள், கொய்யாலையும் நிறைய வெரைட்டி இருந்தது. ஆனால் நாங்கள் வேறு நர்சரியில் கொய்யா வாங்கினதுனால இங்கே வந்து வாங்கலை. வீட்டில் அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகளும் வந்து நிறைய இருந்தது. இன்டோர் பிளான்ட்ஸும் இருந்தது, அவுட்டோர் பிளான்ட்ஸும் இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அது மாதிரி பிளான்ட்ஸும் வந்து இன்டோரில் வைக்கக்கூடியது. நமக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய சில செடிகள் இருந்து. இந்த பூவை பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி அழகுக்காக வைக்கக்கூடிய செடிகளுமே இந்த ஃப்ளவரை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து செடி தொங்க விடுற மாதிரி அப்படியும் இருந்தது. நாங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் வாங்கலை. எங்களோட எய்ம் வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து நல்ல வளரக்கூடிய நல்ல செடிகள், பூச்செடிகள் இது மாதிரி வாங்கணுன்னு தான் பிளான் பண்ணி நாங்கள் போனோம். செம்பருத்தி வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இந்த பூவை பாருங்கள், இந்த ரெட் கலர் பூ ரொம்ப அழகாக இருந்ததில்ல. அங்கே உள்ள பையன்கிட்ட கேட்டேன். அவன் வந்து இது வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவரில் நல்லா வளர்ந்து நல்ல சூப்பராக இருக்கும்னு சொன்னான். அப்புறம் வந்து ரோஸ் பூவெல்லாம் பாருங்கள், ஒயிட்டு, பிங்க் கலர். இது வந்து இந்த பூவை பாருங்கள், இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே நீங்கள் காம்பவுண்ட் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்லா அழகாக பூத்து கிடக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எல்லாம் வந்து பாருங்கள், இந்த வயலட் கலர் பூ, அப்புறம் இதில் வந்து இந்த தாழ் பூன்னு சொல்லுவோம்ல அந்த பூ, அப்படி நிறைய பூ, அதாவது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வீடுகளில் வைக்கக்கூடிய மாதிரி, தோட்டத்துலேயும் நீங்கள் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.